சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. மகரத்தை பொறுத்த மட்டிலும் இந்த முறை குருவின் பெயர்ச்சி 5ஆம் வீட்டிலிருந்து 6ஆம் வீட்டிற்கு நகர்வு வருகிறார். 6ஆம் இடத்திற்கு குரு வருவது என்பது வெளிப்படையாக சொன்னோம்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய யோக நிலை அப்படின்னு சொல்ல முடியாது, சரிங்களா? ஆனாலும் எப்பவுமே குருவின் அமர்வை காட்டிலும் அதன் பார்வை பலமானது அப்படிங்கிறது அன்பர்கள் உணர்ந்துக்கிடணும். அந்த விதத்தில் 6இல் அமரும் குரு 5ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டையும், 7ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டையும், 9ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டையும் பார்ப்பார். பார்வையில சில முக்கிய ஸ்தானங்கள் சிக்கிக்குதுங்க. அந்த விதத்துல இது ஒரு வகையில நன்மையை செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிடணும். முதல் அமைப்பாக வேலை கிடைக்கும். வேலை வாய்ப்புகள் இல்லாத நண்பர்கள், சரிவர வேலை அமையாத நண்பர்கள் தாராளமாக முயற்சியுங்கள். வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலம் இந்த காலம். அப்போ உங்கள் ஜாதக அமைப்படியும் 6ஆம் இடமோ 10ஆம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் இந்த வருடம் நடக்குது, இந்த பீரியடில் நடக்குதுன்னா உறுதியாக வேலை கிடைக்கும். ஆக வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது. தொழில் சார்ந்தும் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய நல்ல நகர்வை பெற்றுக் கொடுக்கக்கூடிய காலகட்டம். தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, தொழிலில் ஒரு மந்தமாகவே போய்கிட்டு இருக்கு, இப்போ தொழில் சார்ந்து ஓரளவுக்கு நகர்வு நல்லா இருக்கும். ஆக தொழில் நகர்வுகள் ஓரளவுக்கு மேன்மை பெறக்கூடிய காலகட்டம், அதன் மூலமாக வருமானம் சற்று அதிகரிக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக அமைகிறது. 10ஆம் இடமும் 11ஆம் இடமும் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் தொழில் முன்னேற்றம் நன்றாகவே இருக்கும். புதிதாக தொழில் ஆரம்பிக்கிறவங்களும் இந்த காலகட்டத்தில் தொழில் துவங்கலாம், ஜாதகப்படி நல்ல தசாபுக்தி நடந்ததுன்னா, சரிங்களா? அதை பார்த்துக்கிடுங்க. அதே போல் அன்பு நண்பர்களே, உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு உயர்வு அல்லது உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு மாற்றம், எதை எதிர்பார்க்குறீங்களோ அது கிடைக்கும். அதாவது இடமாற்றம், ஒரு சிலருக்கு வித் ப்ரமோஷனோட டிரான்ஸ்ஃபர், அந்த மாதிரியான சில வாய்ப்புகள் உண்டு. ஜாதக ரீதியாக 10, 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட மற்றும் 9ஆம் இடம் சம்மந்தப்பட்ட இந்த 3ல் எந்த பாவகம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் உங்களுக்கு உறுதியாக உத்தியோகம் சார்ந்த அமைப்புகளில் முன்னேற்றங்கள் உண்டு அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது, சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக நிறைய சுப விரயங்கள் ஏற்படுகின்ற காலகட்டம். அதாவது விரயம் ஏற்படும், அதை நம்ம தான் சுப விரயமாக மாற்றிக்கிடணும், சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் விரய செலவுகள் அதிகரிக்கக்கூடியது மாதிரியான காலகட்டம். அப்போ என்ன பண்ணோம், அது தொழில் சார்ந்த முதலீட்டுக்கு விரயமா இல்லை ஏதாவது ஒரு பொருட்சேர்க்கை வாங்கி பொருள் விரயமா நம்ம மாற்றிக்கிடணும். இல்லைன்னா அது பாட்டு வேறு விரயமாக போய்கிட்டே இருக்கும். ஆக விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளணும். 12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குதுன்னா உறுதியாக விரயங்கள் அதிகமாக நடக்கும். அப்போ அதை பார்த்து கண்ட்ரோலில் வச்சுக்க வேண்டியது அவசியம், அதை பார்த்துக்கிடுங்க. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, வெளிநாடு முயற்சிகளுக்கு மிக மிக சிறப்பு. யாரெல்லாம் சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகணும், வெளிமாநிலம் போகணும், வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கு அந்த வெளியூர் வாய்ப்புகள் கைகூடி வருகின்ற ஆகச்சிறந்த காலம் இது. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். ஜாதகப்படியும் 12ஆம் இடமோ அல்லது 9ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் செல்லுமானால் உறுதியாக அந்த வெளியூர் பயணங்கள் கை கொடுக்கும். அந்த வெளியூர் பயணங்களால் நல்ல மாற்றம் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த விதத்தில் இந்த காலகட்டம் நல்ல மேன்மையை பெற்று தருகின்ற அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன மேன்மை உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அங்கே நீடிச்சு இருக்கிறதுக்கான இந்த ஒர்க் பர்மிட், விசா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேலை செய்கிறவங்க அது கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாகவும் அமையப்பெறுகின்றது. பேங்க் லோன்ஸ்லாம் ஏதாவது ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வங்கி கடன்கள் கிடைக்கும். அந்த பேங்க் லோன்ஸ் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது என்பதை நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க, சரிங்களா? அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வங்கி கடன்கள் கிடைக்கக்கூடிய அதி அற்புதமான காலகட்டம். முயற்சிங்க, சரிங்களா? அந்த வங்கி கடன்கள்லாம் கிடைக்கும். 6ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக அந்த வங்கி கடன்கள் கிடைக்கும், கவலை வேண்டாம், சரிங்களா? அதே போல் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி, தொழில் பண்ணாலும் சரி, கையில் ஓரளவுக்கு 4 காசு புழக்கம் பெறுகின்ற அற்புதமான காலகட்டம். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வருமான ரீதியாக சிறப்பு. உங்களுக்கு யாராவது பணம் தர வேண்டி இருக்குது ஆனால் தள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துலேயும் சரி, இந்த மாதிரியான பண வரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக
இந்த காலகட்டம் அமைய பெறுகின்றது என்பதை புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் இந்த காலகட்டம் சிறப்பை தரும். இது ஒரு அமைப்பு. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கையில் அல்லது குடும்பத்தில் ஏதேனும் சுப நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த சுப நிகழ்வுகளுக்காக சுப செலவுகளும் நடந்துக்கிட்டே இருக்கும். கூடுமானம் வரையிலும் எல்லை மீறாமல் கடன் வாங்கிக்கிறது நல்லது. எல்லை மீறாமல் செலவுகளை பார்த்துக்கிறது நல்லது. அது ரெண்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா பொருளாதார ரீதியாக மாட்டிக்கிட மாட்டீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற காலகட்டம். அதனால் நற்பெயர் பெறுவீர்கள் அனைவரிடமும், நன்மதிப்பை பெறுவீர்கள் அனைவரிடமும். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம். ஆக அன்பு நண்பர்களே, எங்கெல்லாம் இதில் நீங்கள் திருமணத்தை பற்றி சொல்லவே இல்லையே, குழந்தை பாக்கியத்தை பற்றி சொல்லவே இல்லையே. திருமணம் குழந்தை பாக்கியம் சார்ந்த எந்த பாவகத்தையும் இந்த முறை இந்த குருவின் பெயர்வு இயக்கவில்லை. ஆனால் உங்கள் சுய ஜாதகப்படி 2ஆம் இடமோ 7ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குமானால் திருமண அமைப்புகள் கைகூடி வந்துடும். 5ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குமானால் குழந்தை பாக்கியமும் கிடைச்சிடும். அதுக்கு நீங்கள் கோச்சாரம் துணை புரியணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? அது இயல்பாக கிடைக்கிறப்ப கிடைச்சிடும். ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் 3 விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். முதல் விஷயம், கடன் தொந்தரவை கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கோ அல்லது புதுசாக கடன் வாங்குறதுக்கு உங்களை தூண்டக்கூடிய காலகட்டம். அப்போ கடன் வாங்கி உபயோகமாக ஒரு ஒரு கட்டாய செலவு அதில் மாற்றுக்கிறது கிடையாது, பண்ணிதான் ஆகணும். ஆடம்பர செலவுக்காக கடனை ஏற்படுத்தி தேவையில்லாத கடன் அமைப்புகளில் சிக்கிக்கிடாதீங்க. ஒருவேளை 6ஆம் இடமோ 8ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுத்தியும் நடக்குமானால் உரிதாக அந்த கடன் தொந்தரவு உறுதியாக அதிகரிக்கும். அது பார்த்துருந்துக்கிடணும். 2வது, அப்பப்போ சின்ன சின்னதாக ஹெல்த்தில் தொந்தரவுகள் வந்துக்கிட்டும் போய்கிட்டு இருக்கும். உடல்நிலையில் கொஞ்சம் பார்த்துருந்துக்கிடணும். இந்த 2 விஷயத்தில் மட்டும் மகர ராசினியர்கள் பார்த்துருந்துக்கிட்டிங்கன்னா போதும். அதனை அடுத்ததாக ஏற்கனவே 2-8 ஆச்சில் ராகுக்கேதுக்கள் அமர்ந்து குடும்பத்தில் கொஞ்சம் மன வாழ்க்கையில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த குருவின் பெயர்ஸில் குரு அந்த ராகுவை பார்க்க போகிறதுனால அந்த குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்காக குறையும். நீங்கள் கொஞ்சம் வீணாக தேவையில்லாமல் பேச்சுவார்த்தைகளை விடாமல் இருந்தீங்கன்னா போதும். குடும்ப வாழ்க்கையிலையும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஆக மகர ராசினியர்களுக்கு ஓவராலாகவே இந்த குரு பெயர்ச்சி பரவாயில்லை. இந்த உடல்நிலையிலையும் ஆரோக்கிய விஷயத்திலையும், அதாவது உடல்நிலையிலையும் பொருளாதார ரீதியாக கடன் விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதும். இந்த முறை குருவின் பெயர்வு பரவாயில்லை என்கின்ற அளவுக்கு ஏற்றத்தை மகர ராசினியர்களுக்கு பெற்று தந்தே தீரும். அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.